ரொம்ப காஜி படமா இருக்கு அவ்வளவுதான் ப்ரோ. அது தமிழ் உண்மையே பி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயம் சில நுணுக்கங்கள்லாம் ஏன் வச்சிருந்தாங்கன்னு செகண்ட் ஹாஃப்ல ஜஸ்டிஃபை ஆச்சு. இல்ல நார்மலா ஒரு ஆள் வரான், அவன் கண்ணா பின்னான்னு வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கணும்னு பாக்குறான். திடீர்னு இங்க இருப்பான், திடீர்னு சைனா போவான், திரும்பி கோவா வருவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூரமுக. படம் எப்படி இருக்கு? படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை வேற, செகண்ட் ஹாஃப் கதை வேற ப்ரோ. கொஞ்சம் சரியில்லை ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு படத்துல, வேற எதுவுமே இல்லை ப்ரோ அந்த படத்துல. மிச்சபடி பாக்ஸிங் மாதிரி இருக்கு. பட் ஒன் டைம் கூட பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்ல லேடிஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ரொம்ப காஜி படமா இருக்கு அவ்வளவுதான் ப்ரோ. அது தமிழ் உண்மையே ஒஸ்ட் ப்ரோ. ஒஸ்ட் தான் ப்ரோ. இவருக்கு ப்ராப்பரா ஃபேமிலி என்டர்டெய்னரா வரலாம்னு பார்த்தா இது ஃபுல்லா வந்து ஆக்ஷன் வைலன்ஸா இருக்கு. லைக் நீங்க கேஜிஎஃப் 2ல சொன்ன மாதிரி தான் வைலன்ஸ் தான். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ஷனா இருக்கும். லைக் தளபதி விஜய் சொன்ன மாதிரி கேவிஎன் சாருக்கு ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும்னால இது ஆக்ஷனா கிராண்டியரா எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டோரியோட கான்சென்ட்ரேஷன் இன்னும் அதிகமா பண்ணிருக்கலாம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஓகே கோப்ரா மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். கோப்ரா மாதிரி இருந்துச்சுன்றீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்குது? செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யாஸோட ஆக்டிங், மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஆவரேஜ். ஓகே. படம் எப்படி இருக்குது? கேஜிஎஃப் 1 and 2ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸா ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதை வச்சு ஒட்டியிருக்கேன். ஒரு அம்மா பையனுக்கான பாசத்துல ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு அது அழகா பேக்ரவுண்டோட ஒரு நரேஷனோட பர்ஃபெக்டா போகும். இங்க வந்து அப்படிலாம் இல்லை. நான் தமிழ் டப்ல வந்து ரொம்பவே இதா இருக்கு. மேபி கன்னடால பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய வந்து அந்த அவருக்கே உண்டான அந்த ஸ்லாக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எங்கேயுமே இல்லவே இல்லை. அந்த கேஜிஎஃப்ல எல்லாம் சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாம் பயங்கர ரீச் ஆச்சு, சின்ன குழந்தை வரைக்கும் பேசுற லெவலுக்கு. இதுல அத மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பிரதர்? படம் எப்படி இருக்கு? இருக்கு பிரதர். ஓவராலா நல்லா இருந்துச்சு. யாஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. உமன் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா? ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. லேடிஸ் போற போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஆக்ஷன்? நல்லா இருக்குது. ஓகே பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பரா இருக்குது. ஓவராலா படம் எப்படி இருக்கு? பி படம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? போட்டு படுக்க போறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இல்லைன்னா ஓவராலா ஸ்டோரி நல்லா. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் எமோஷனல் எதுமா கரெக்டா. படம் வந்து லாஸ்ட் 30 minutes தான் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது. அதே மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா போயிடுச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பாண்டிங் எமோஷன்லாம் கரெக்டா இருக்கா படத்துல? நயன்தாரா கூட வந்து அந்த எமோஷன் வந்து கரெக்டா இருக்கு. ஓகே. மற்றபடி லவ் போர்ஷன் கூட ஓகே அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்களா? எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் வந்து பெருசா ரொம்ப இறைச்சலா வருது. ஓவராலா யாஸோட சீக்வன்ஸ்ல எப்படின்னு இருக்கு படத்துல? கதாநாயகன் சொல்றீங்க? யாஸோட இல்ல அதாவது என்ன சொல்றதுன்னா கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான படம் வருது. அவரு யாஸ் மூவியா இல்ல லூஸ் மூவியான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து லூஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மேட்ரு படம் மாதிரி ஓடுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சரி செகண்ட் ஹாஃபாவது ஒரு நல்ல மேட்ரு இருக்கும் பார்த்தா நல்ல லேக் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல. அப்படிதான் இந்த படமும் ஓடி இருக்கு. நல்லாவே இல்லை. எப்படி இருக்கு இந்த படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் யோசிச்சேன் ஐயோ ரொம்ப மாசா போகுது யூஸ்வலான சாரி. செகண்ட் ஹாஃப்லனா ஐ லைக் அந்த யங்னு சொல்லக்கூடாதா, ஐயோ நானே ரிவீல் பண்ணிட்டேன்னா. ஓகே, தாடி இல்லாத யாஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஆக்டிங்கோட கிராஃப் ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் எமோஷனல் தான் அந்த ஸ்டோரிக்கு பெரிய ஃபேக்டரா போகுது. இந்த படத்துக்கு அந்த மாதிரி எமோஷனல் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அந்த படம்? எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அதான் சொன்னல அவர் அந்த ஆக்ட் பண்ண அந்த சின்ன இதுல வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா ஒரு கேஜிஎஃப் எதிர்பார்த்தா நிறைய பேர் இந்த படத்துக்கும் வந்தாங்க. பட் அதோடைய எலிமெண்ட் வேற. இதுல டாக்ஸிக்னு ஒரு ட்ரெய்லர் இருக்கு, ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் ஆக்சுவலா ஒரு சம்பந்தம் இருக்கு. எனக்கு வந்து தாடி இல்லாத யாஷோடைய கிராஃப் வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த மாதிரி நான் அவரை பார்த்தது இல்லை. பீங்க தமிழ் ஆடியன்ஸ், கன்னடா ஆடியன்ஸா நான் இருந்திருந்தேன்னா ஒருவேளை அவர் முன்னாடி பண்ண படத்துல நான் பார்த்துருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். பட் அவர் தமிழ் எப்போ டப்பிங்
பெரும்பாலும் வர ஆரம்பிச்சதோ அப்பதான் நான் யாஷோட படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுல வந்து எனக்கு இந்த தாடி இல்லாத யாஷோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்தது பொருத்தமா இருக்குது. ஆக்டிவ் இருக்குது, வன்முறை காட்சி எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ பசங்க வந்து உள்ள போகாம இருக்கிறது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க வந்து உட்காரணும். நீங்க சில விஷயம் அதான் என் முதல்ல உட்காந்து கலாச்சிட்டே இருந்தாரு. நான் வெயிட் பண்ணி உட்காந்தேன். சரி செகண்ட் ஹாஃபையும் பார்த்து தான் நான் ஒரு படத்தை பற்றி பேச முடியும். எல்லாம் பேசக்கூடாது, பாதியில் ஏஞ்சி போனாங்களும் படத்தை பற்றி பேச முடியாது. ஸோ ஐ சாட் த்ரூ. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயம் சில நுணுக்கங்கள்லாம் ஏன் வச்சிருந்தாங்கன்னு செகண்ட் ஹாஃப்ல ஜஸ்டிஃபை ஆச்சு. நான் அப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்றது ஃப்ரெண்டு கூட, ஏன் அந்த மாதிரி செகண்ட் ஓகே அதனாலதான் இதனாலதான் அது அப்படின்றது. ஸோ சிட் த்ரூ ஒரு கிரியேட்டர் ஏதாவது ஒன்று செய்யறாருன்னா ஃபுல்லா சிட் த்ரூ உட்காந்து பார்த்தா தான் யூ கேன் ஜஸ்டிஃபை. மேபி படத்தோட ஹைப் அதிகமா இருக்கனால தான் இந்த மாதிரி மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா? நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்களே, படத்தோட ஹைப்னால இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா? இல்ல என்ன எதிர்பார்த்து வந்தாங்கன்றதுதான் காரணம். இப்ப நான் ஏற்கனவே ரிவீல் பண்ணல, கேஜிஎஃப்ன்றது வேற படம், இதுன்றது வேற படம். ஸோ இதுக்குண்டான கண்டிப்பா யாஷ்க்குண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, கிராண்டியர் இருக்கு. அவங்க படத்தை எடுத்திருக்கிற செட்டப் ஆகட்டும், கலர் டோன் ஆகட்டும், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுவும் சென்னையில் நடக்கிற கதை இல்லை, இது ஒன்றும் ஒரு குவாரியில் நடக்கிற கதை கிடையாது. இது வேற ஒரு லொகேஷன்ல வேற ஒரு இடத்துல நடக்கிற கதைன்றதுனால அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவுமே உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்ல சரியான எஸ்கலேஷன் இருந்தது. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் இருந்தது, அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா. ஃபேமிலியா பாக்குறத வந்து கொஞ்சம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஆக்ஷனா இருந்துட்டே இருக்கா, அதால பிளஸ் இது வந்து ஏ சர்டிஃபிகேட் படனால எப்படியும் நீங்க கிட்ஸை கொண்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. லேடி டைரக்டர்ன்றதுனால டாக்ஸிக்னு ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. லேடி டைரக்டர்ன்றப்ப அது எந்த அளவுக்கு வெல் ஹேண்டில்டா வந்திருக்கா, அந்த கிராஃப்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற சீக்வென்ஸ் ஓரளவு நல்லா வந்திருக்கு. லேடி டைரக்டர் ஜென் டைரக்டர்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கல. யூஸ்வலா படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்ப்பேன் அதிகபட்சம், அது அப்புறம் தான் வந்து படம் பார்ப்பேன். நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஏன் லேடி ஜென்டன் பிரிக்க வேணாம், இல்ல டைரக்டரா நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா இல்ல அது கேள்வி ஓகே, நான் கேள்வி தப்பு சொல்லல, பட் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். நல்லா இருந்தது எனக்கு. அவன் அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. எனக்கு அந்த கிராஃப்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 5க்கு 3. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். 5 கொடுக்கலாம். படம் ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு ஓவரால் 2.5 தான் தரலாம். நீங்க 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 2 வச்சு வச்சுக்கோங்க ப்ரோ. 2 பெரிய விஷயம் தான் படத்துக்கு. நீங்க ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு ஒரு 7 கொடுப்பீங்க. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 கேக்குறீங்களா? ஒரு 3 கொடுக்கலாம் சார். 3.5 அவ்வளவுதான். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 2.5 கொடுப்பேன். 10க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 7 கொடுப்பேன்.